ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்கள் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஃப்ரீ சண்டே ஸ்கூல் மெட்டீரியல் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்கு முன்பதாக அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். இதற்காக நீங்கள் எந்த பைசாவும் நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்க்ளூடிங் போஸ்டல் சார்ஜும் ஃப்ரீயாகவே அவங்க அனுப்பி விட்றாங்க. இன்னைக்கு காலையில் தான் அந்த பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார். நம்ம லாஸ்ட் இயர் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ரீ ஃப்ளாஷ் கார்டு எல்லாருக்குமே நாங்கள் அனுப்பி விட்டோம். அந்த ஃப்ரீ ஃப்ளாஷ் கார்டு போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணீங்க. அந்த கொரியருக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் பே பண்ணீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே நீங்கள் பே பண்ணீங்க. ஒரு சிலர் பே பண்ணல. அதுக்குண்டான அமௌண்ட்டை நானே அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மெட்டீரியல் எப்படின்னு சொன்னால் இது 100% ஃப்ரீ. அதனால் நான் இப்போ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் அட்ரஸ் அனுப்பினவங்களுடைய அட்ரஸஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. எனக்கு ஒரு 150க்கு மேலே அட்ரஸ் என்கிட்ட இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ ஒரு சிலர் நீங்கள் புதுசாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் குரூப்பில் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. அவங்களுக்காக நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ், பின்கோடோட, ஃபோன் நம்பரோட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். சரி, என்ன மெட்டீரியல் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம வேர்ட்லெஸ் புக் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வார்த்தை இல்லா புத்தகம். சிறுவர் வழியத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது எப்படின்னா ஒரு சின்ன புக். அந்த புக்கில் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸை வச்சு நம்ம சுவிசேஷத்தை பிள்ளைகளுக்கு அறிவிப்போம். அதுதான் வேர்ட்லெஸ் புக். சரிங்களா? அந்த வேர்ட்லெஸ் புக் மெத்தட்ல, சரி, இந்த வேர்ட்லெஸ் புக் அவங்க கொடுக்க போறது இல்லை. வேர்ட்லெஸ் புக் உடைய அந்த மெத்தட்ல அவங்க ஹேண்ட் பேண்ட் அப்படின்னு சொன்னாங்க. கையில மாட்டுகிற பேண்ட். அது ரிஸ்ட் பேண்டா இல்ல ஹேண்ட் பேண்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் அதை வைத்து எப்படி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுக்குண்டான ட்ரைனிங்கும் அவங்க வைப்பாங்க ஜூம்ல. ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப் எப்படி ஜூம் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும், அதே போல ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுடைய அட்ரஸ்க்கு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு அந்த மெட்டீரியலும் கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புக்லெட் அனுப்புவாங்க. அந்த புக்லெட்ல எப்படி என்னென்ன செய்யணும், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் எழுதியிருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிறிஸ்மஸ் பார்ட்டி கிளப்லேயும் அந்த புக்லெட் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மெட்டீரியலும் சேர்த்து அந்த புக்லெட்டும் உங்களுடைய அட்ரஸ்க்கு அனுப்பப்படும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்க்ளூடிங் போஸ்டல் சார்ஜஸ் அவங்க கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த ஜூம் ட்ரைனிங் எப்போ அப்படின்றத அவங்க வெகு சீக்கிரத்தில் அந்த டேட் சொல்லுவாங்க. அந்த டேட் சொல்லும்போது நான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ட்ரைனிங்கை நீங்கள் அட்டென்ட் பண்ணால் போதும். அவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நான் என்ன செய்ய போறேன்னா, இப்போ நான் இந்த மெசேஜ் யூடியூப்ல போட்ட உடனே சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க. அந்த குரூப்ல நீங்க இணைந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் அந்த குரூப்ல நீங்க இணையல. இந்த குரூப் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா, ஒன்லி ஃபார் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் பர்பசஸ். இது ஃபண்ட் ரைசிங்காகவோ இல்ல மினிஸ்ட்ரியை பப்ளிஷ் பண்றதுக்காகவோ எதுவுமே கிடையாது. சிறுவர் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமான சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் அந்த குரூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். சில மெட்டீரியல்ஸும் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் யூடியூப்ல நான் சொல்றேனோ அது எல்லாமே அந்த குரூப்ல நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். இதே போன்ற சிறுவர் ஊழியத்திற்கு தேவையான உபகரணங்கள், அந்த உபகரணங்களும் டூல்ஸையும் நம்ம என்ன பண்றோம், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங்ல இருக்கிற விருப்பப்படுறவங்களுக்கு ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம். சில நேரங்களில் பே பண்ண வேண்டிய, இப்போ போன தடவை ஃபிளாஷ் கார்டு ஃப்ரீயா அனுப்பப்படுது. ஆனால் அதுக்கான போஸ்டல் சார்ஜஸை நீங்க பே பண்ணீங்க. இந்த குரூப் வேற எதுக்காகவும் அல்ல. ஏன்னா ஒரு சிலர் நீங்க புதுசா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்காக நான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே நான் என்ன பண்ண போறேன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா பேர், ஓகேங்களா, எல்லா பேர் லிஸ்டையும் நான் குரூப்ல போடுறேன். நான் குரூப்ல போட்டேன்னா நீங்க அதை செக் பண்ணுங்க. உங்க பேர் இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு இந்த மெட்டீரியல் சேரும். ஒருவேளை உங்களுடைய பேர் இல்லை, உங்களுடைய பேர் அட்ரஸ் நீங்க எனக்கு அனுப்பாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க பேர் அதில் இருக்காது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஓகே எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய முழு விலாசம், பின்கோடோட சேர்த்து பிளஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர், இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன் நம்பர். ஏனென்றால் கொரியர் உங்க வீட்டுக்கு வரும்போது, போஸ்ட் உங்க வீட்டுக்கு வரும்போது ஃபோன் நம்பர் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க.
அப்போ வந்து அது இல்லை நாட் யூஸ்ல இருந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போன தடவை அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ரொம்ப பெரியது இல்லை, ஒரு 2-3 சிக்கல்கள் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரோடு சேர்த்து உங்கள் அட்ரஸை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த மெட்டீரியல் உங்களுடைய வீட்டுக்கு ஃப்ரீயாகவே வந்து சேரும். அந்த ஜூம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. அது எப்படி அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி தரப்படும். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதற்காக நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்ல, ஒரு 4 பேர் நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுப்போம். எனக்கும் நான் புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுக்கும் அது ஃப்ரீயாக கிடைச்சதுன்னு சொன்னால் நம்முடைய ஊழியத்தில் அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இன்னும் அதிகமாக சிறுவர்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்டதான உபகரணங்கள் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த சகோதரருக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வெகு சீக்கிரத்தில் ஜூம் மீட்டிங் டேட்டை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த குரூப்பில் பேரெல்லாம் நான் போடுறேன். ஒரு சிலர் உங்கள் பேரை நீங்கள் அனுப்பின பிறகு 1 வீக் அப்புறமா, ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் மறுபடியும் ஒரு புது லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி யாரெல்லாம் உங்களுடைய பேர் அட்ரஸ் நீங்கள் அனுப்பிருக்கீங்களோ அதெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு லிஸ்ட்டு நான் 2வது லிஸ்ட்டு நான் போடுறேன். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னால் தயவுசெய்து எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் பேர், பின்கோட், ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புங்க. அந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்க முடியாது நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ்.